ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிய நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலன், மாதமான பயிற்சி, ஏப்ரல் மாத பயிற்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது, தயவு செய்து சொல்றேன், 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு, பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம், கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல, மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வா புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவி பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்போதுமே பாருங்க, கும்பராசிக்காரங்க பாருங்க, ஒரு திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்கும். எப்படி இந்த ராசியில பிறந்துட்டாவே பாருங்க, ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. எடுத்து பாருங்க, எப்படி ஒரு லாபகரமான விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. படிப்பு, கல்வித்துறை, பெரிய பயங்கரமான ஒரு பொறுப்பான வேலையில் நிறைய பேர் பாருங்க இருப்பாங்க. ஏன்னா உருவம் என்ன கொடுக்குறாங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கலசம் எப்படி இருக்கும், மதிப்பு மரியாதை உள்ள இடத்துலதான் அந்த கலசம் இருக்கும். அப்ப தன்னம்பிக்கை, தன்மானம், பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே பாருங்க கும்பராசிக்கிட்ட நிறைய உண்டு. இது இந்த ராசியுடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன், எப்படி வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, கண்டிப்பா கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு நீங்க பலனுங்க. கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாத பலன் பார்த்தாவே நீங்க என்ன பண்ணணும், உங்க ஜாதகத்தை கண்டிப்பா உங்களுடைய பருத்தி ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். நமக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்கு, அதுக்கான நேரம் காலம் நடக்குதான்னு பாருங்க. சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இதுல போங்க, இதுல போகாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதனால ஜாதகத்தை பார்த்து தசாபதி பலனுங்க கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கிரகம் இப்பப்போ உங்க ராசிலேயே பாருங்க, ராகுபவன் சஞ்சாரம் செய்றாரு. இதுல உங்க ராசிலேயே ராகுபவன் 2ஆம் இடத்துல பாருங்க, சூரியன், செவ்வாய், புதன், சனி 4 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்வார், இதுல மேசத்துல. அடுத்து பாருங்க, நேரம் உங்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார், இதுல மிதுன ராசியில. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 3 கிரக பிரிச்சு இந்த மாசத்துல வரும். நம்பர் 1 எடுத்தவன 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து நேரா 3ஆம் உங்களுக்கு ராசில இருந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். எப்படி 2ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல புதன். அடுத்து பாத்தீங்கன்னா நேரா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சமாவார். எங்க உங்களுக்கு 7ஆம் தேதி 3ஆம் இடத்துல உச்சமாவார் மேசத்துல. அடுத்து சுக்கிரபகவான் சொந்த வீட்டுக்கு திக்பலமாக போறாரு. எப்ப ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம். அந்த மாசத்துடைய கிரகத்தோட அமைப்பு. இதை விட இன்னொரு யோகம் என்ன தெரியுமா, அந்த பரிவர்த்தனை யோகம். புதனோட வீட்டுல குருவும், குரு வீட்டுல புதன் இருப்பா. இது வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு நல்லதை கொடுத்துரும். எப்படி இங்க கெட்டதை கொடுக்காது. 7 சனி இப்படி சொல்லுவாங்க, 7 சனி பாத சனி, அந்த பாத சனியை பாதிக்க விடாது. நான் சொல்றது ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்தா இங்க பாதிப்பு குறையும் குறையும் குறையும். குறையாக்கிற நேரம் கண்டிப்பா தேடி வரும். நீங்க பயப்பட வேண்டாம்.
என்ன ஏழரை சனி என்ன பண்ண சொல்லுங்க? வயசு பிரகாரம் அந்த பலனை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தால் இப்போ ஏழரை சனி சனி மாசம்னா படிப்பு கல்வியை தடை பண்ணும் ஒன்று. இப்போ நடுநிலை வயசுல உள்ளவங்கலாம் வருமானம் வேலை உத்தியோகத்தை தடங்கல் பண்ணும். வேலையை அமைய விடாம அப்படியே தட்டி தட்டி போகும். வேலை பார்க்குற அதிகாரிகிட்ட நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணி வைக்கும். சில பேருக்கு பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இப்போ வயசானவங்கலாம் உடல் ரீதியாக ஒரு தாக்கத்தை காட்டும். இதுதான் சனி பவன் செய்வார். ஏன்னா ராசிக்கு உங்களுக்கு ராகு வந்ததுலேருந்து பாருங்க, நிறைய ஒரு பெருசா ஆசைப்படுறீங்க, அந்த விஷயத்தை அடைய முடியல, அப்படியே ஒரு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். பார்த்துருப்பீங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிரபு ஜாத தசாபதி சரியில்லை, நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் டோட்டலா அப்படியே கொஞ்சம் பிரச்சனை போயக்கூடிய நேரமா வருது. ஏன்னா இந்த பரிவர்த்தனை யோகம் 2ஆம் இடத்துல கேந்திரத்துல இவ்வளவு கிரகம் இருக்கிறதுனால, 4 கிரகம் இருக்கிறதுனால நல்லா கண்டிப்பா நல்ல யோகம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யுது. ஏப்ரல் மாசம் எண்டுக்குள்ள சொல்றேன். தலைக்கு மேல கடன் இருக்கட்டுமே, அந்த கடன் நீங்க அடைப்பீங்க. எப்படி தலைக்கு மேல கடன் அடைப்பீங்க. 2ஆம் வீட்டு இந்த பரிவர்த்தனை யோகத்தால் ஆட்சி பலத்துக்கு வந்துருவாரு. நல்லா பாருங்க, புதனுடைய வீட்டுல குருவும் குருடைய வீட்டுல புதன் இருக்கிற அந்த பரிவர்த்தனை யோகம் பணம் பொருள் நகை சேமிப்பை கண்டிப்பா கொடுக்க வைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கேஸோ வழக்கோ தலைக்கு மேல ஒரு பிரச்சனை, கேஸு பிரச்சனை முடிவுனா இப்போ மூவ் பண்ணி நீங்க போங்க, முடிச்சுக்கலாம். எப்படிப்பட்ட வழக்குலையும் உங்க தீர்ப்பு உங்க பக்கம் வரும். நான் சொல்றது இடம் பூமி சொத்து சந்தோஷத்தை சொல்றேன். வழக்குக்கு நவீன புதன் தான். நல்லா பாருங்க, வழக்கு புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு இங்க இருக்காரு, புதன் வீட்டு மிதனத்துல. எங்கே? 5ஆம் இடத்துல. உங்க ராசியை குரு பாக்குறாரா? அப்பா சொத்து, அம்மா சொத்து, பாட்டி சொத்து, தாத்தா சொத்து, எந்த ஒரு சொத்து மட்டும் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு மேல ஒரு கேஸ் இருக்குயா, வேலையை ஊற்றுது, ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை இருக்கு. இப்ப எடுத்து முப்பனா சேர்ப்பீங்க. கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும். எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்கும். தொழில் இதை விட சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்ணலாம் பாருங்க, தொழில் செம்மையா வேலை செய்யும். இப்ப 10ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா தொழில் வளர்ச்சியை கொடுத்துருவாரு. யாரு? செவ்வாய். அப்ப புதுசா தொழில் பண்ணலாம், தொழில் லாபத்தை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வேலை செய்ய வைப்பார். பார்த்துக்கு வண்டி வாகனம் வீடு சொத்து பூமி வாங்கக்கூடிய இடம் சூப்பர் அமையும். ஆடம்பர சொகுசார சூப்பர் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு படிப்புகளில் மாணவ மணியம் பாருங்க, 7 சனி இப்ப பாதிக்காது. படிப்புல டாப் அவருக்கு நிறைய மதிப்பு எடுக்கிற யாரும் இந்த கும்பராசியா இருப்பாங்க. இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. விற்க முடியாத இடத்தோட வித்து போயிடும். பாத்துங்க, நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க பாத்தீங்கன்னா அவங்களாம் ப்ரொமோஷன் இருக்கு. பாத்துங்க, வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்க கண்டிப்பா ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன். யாரோ சேர்ந்திருக்காரு. 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அடுத்த புதன் 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி கண்டிப்பா ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்தா வேலை ஒருத்தர் நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, எல்லாமே ஜெயிப்பீங்க. இப்ப ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய நாள் தான் இந்த ஏப்ரல் மாசம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப எடுங்க லாட்ரி ஓட்டு. ஜாதகத்தை போது தசாபதி போது கண்டிப்பா எடுங்க, அது கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகத்தை போது மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். லாட்ரி ஓட்டு. கலைத்துறை சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி கலைத்துறை எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல படிக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க கவலையே படாதீங்க. லாட்ரி யோகம் எடுத்து அடிச்சு பாருங்க. இப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தெல்லாம் சொல்றேன். புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு பார்த்தீங்களா, இது லாட்ரி யோகத்தை உண்டு பண்ணிடும். நீங்க ஜாதகத்தை பாருங்க, உங்களுக்கு எந்த கிரகம் ராசியானு பார்த்துட்டு நின்னுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்க பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ராஜா, கண்டிப்பா வேலை செய்யும். அதுக்கான நேரம் இருக்கு, அதனால சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறதுக்கு, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, இந்த துறையில நல்ல பட்டை கிளப்புவீங்க. இப்ப நல்ல விஷயம் தேடி வருது, கண்டிப்பா மூவ் பண்ணி போங்க. சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்ட்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல? அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை என்ன குணம், டேலண்ட் என்ன குணம் நிறைய இருக்கும் அவிட்டத்துல பிறந்தாரு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்துல பிறந்த எல்லாமே நல்லதான் நடக்கும். இப்ப கெட்டதே வராது. இப்படி அவிட்டத்துல பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல டைம் வேலை செய்யும். எடுத்த காரியம் வெற்றி. எல்லாத்துக்கும் சொல்றேன், அவிட்டத்துல பிறந்த சூப்பரா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் செவ்வாய் இருக்காரு போய். உங்களுடைய சிந்தனையில நம்ம சொந்த காலம் நிற்கணும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன சொத்து, ஒரு சுபசல சுபகாரியம், திருமண வாழ்க்கைகள், ஒரு தடைகள், தாமதங்கள், நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம், நிறைய ஒரு வெற்றிகள், படிப்புகள், ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் நல்லா இருக்கும். கட்டிட சார்ந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும்.
இதெல்லாம் பட்டையை கிளப்ப போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருவாங்க. இனிமேல் நிரந்தரமான ஒரு வேலையை பார்ப்பீங்க. அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கின்ற வெறி உங்கள்ட்ட நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க. குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி உங்க ராசியை பார்க்கிறார். வேலையில ப்ரொமோஷன் கொடுப்பார், வேலை உத்தியோகத்தை மாற்ற வைப்பார், ஒரு சேஞ்ச் பண்ண வைப்பார், பொருளாதார வருமானத்தை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க. தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், ஷேவிங் சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார். சதயத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன், பிரம்மாண்டமான உங்கள் சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் மட்டும்தான் வரும். சதயத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் சொல்றேன், பெருசா வாழ்க்கையில சாதிக்க போறீங்க, பாத்துக்கங்க. அடுத்து புரட்டாதி பிறந்த இதே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், ஒழுக்கமாகவும் தன்மையான குணம் கூட நிறைய இருக்கு. நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. புரட்டாதி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. டைமிங் பார்த்துங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு இந்த புரட்டாதி பத்தி சொல்றேன். வருமானம், பொருளாதாரம், இன்கம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றி, அவருமே தோல்வியே கிடையாது. எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி. படிப்பு, கல்வி சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், நகை கடை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், பணம் கொடுத்து வாங்குறது பண்றது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு பொறுப்பான விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும்.